உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 10ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 சுக்கிரவாசரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை. விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 27ஆம் நாள். அட்டமி திதி, பூராட நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் கீர்த்தி, ரிஷபம் துணிவு, மிதுனம் லாபம், கடகம் பரிசு, சிம்மம் வெற்றி, கன்னி சிக்கல், துலாம் நன்மை, விருச்சிகம் அசதி, தனுசு சாதனை, மகரம் நலம், கும்பம் சாந்தம், மீனம் நற்செயல். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய பேராதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம் சம்பந்தமாக, ஜோதிடம் சம்பந்தமாக, வாஸ்து சம்பந்தமாக, எண்கணிதம், அதிர்ஷ்டக்கல், பெயர் மாற்றம் சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் எனக்கு கேள்விகளை எழுதி அனுப்பினால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, செய்வினை சூனியம் இது எப்படி எங்களை பாதிச்சிருக்கு, அதில் இருந்து தப்புவதற்கு எந்த தெய்வத்தை நாங்கள் வழிபட வேண்டும் என்பதை பற்றி பார்க்குறோம். எங்களுக்கு செய்வினை சூனிய கோளாறு தோஷங்கள் இருக்குதா, அதற்கு உண்டான அறிகுறிகள் என்ன என்பதை பற்றி பார்க்குறோம். அப்படி இருந்தால் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என்பதை பற்றி பார்க்குறோம். இன்றைக்கு 10ஆம் தேதி, இன்னும் 4 நாள் இருக்குது வருஷம் பிறக்கிறதுக்கு. தமிழ் சித்திரை புத்தாண்டு இன்னும் 4 நாளில் வரப்போகுது. நாளையில் இருந்து நாளைக்கு நிகழ்ச்சியை எல்லாரும் பார்க்கணும். நாளைக்கு யார் யாருக்கு இந்த வருஷ பிறப்பு தோஷமான நட்சத்திரங்கள், சங்கிரம தோஷ நட்சத்திரங்கள், எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் தோஷத்தை தரக்கூடியது, யார் யார் மருத்து நீர் வச்சு குளிக்க வேண்டும், எந்த இலையை தலையில் வைக்க வேண்டும், எந்த இலையை காலில் வைக்க வேண்டும், என்ன நிற வஸ்திரத்தை இந்த வருஷம் அணிய வேண்டும், என்ன மாணிக்கங்கள் இந்த வருஷம் கையில் அணிய வேண்டும், இந்த வருஷத்துக்குண்டான சுவைகள் என்ன, இந்த மாதிரி விஷயத்தை பற்றியெல்லாம் நாளையில இருந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி எப்படி இருக்குது, திருக்கணித பஞ்சாங்கப்படி எப்படி இருக்குது, இந்த வருஷத்தினுடைய பொது பலன் எப்படி இருக்குது, அதே நேரத்தில் இந்த வருஷம் யாருக்கு நல்லது, எந்த ராசிக்கு கூடாது என்பதை பற்றின பொது பலன், விரிவான ராசி பலன் எல்லாம் பார்க்க இருக்கிறேன். சரி, இன்றைக்கு என்னென்னா, செய்வினை சூனியம், கண்ணூறு, கந்திருஷ்டி, நாதிட்டி தோஷங்கள் இருந்தால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்ன. இப்போ நான் சொல்லுற சில அறிகுறிகளை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு மற்றவர்களுடைய கண்திருஷ்டி தோஷம் உண்டு என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு உண்டான நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள். இல்லை ஐயா, நீங்கள் சொல்கிற எந்த அறிகுறியும் எங்களுக்கு இல்லைன்னா இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சரி, முதலாவது அறிகுறிகளை பார்ப்போம்.
காரணம் இல்லாமல் வீட்டில் அடிக்கடி சண்டை ஏற்படுவது. ஒரு சண்டை நடக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். இன்ன காரணத்திற்காக இந்த சண்டை பிடித்தோம். காரணமே இல்லாமல் புருஷன் பொண்டாட்டி பிள்ளைகள் மாமா மாமி எல்லாரும் மகிழ்ச்சியாக பேசி கொண்டிருப்பீங்க. என்னென்று சண்டை வந்துச்சுன்னு அடுத்த நாள் யோசித்து பார்த்தா காரணமே இல்லை. வீட்டுக்குள்ளே பெரிய சண்டை உண்டு. அந்த ராத்திரி சண்டை வந்து எல்லாரும் சாப்பிடாமல் படுத்து ஒருத்தர் மூஞ்சியை தூக்கி கொண்டு காலையில் முழிக்க முடியாமல் முழித்து அதுக்கு பிறகு நீங்கள் யோசித்து பார்த்தா என்னத்துக்கு நேற்று சண்டை பிடிச்சோம்னா அதுக்கு காரணமே இல்லை. ராவு பூரா தூங்காமல் சண்டை பிடிச்சிருப்பீங்க. ராத்திரி சாப்பிடாமல் படுத்திருப்பீங்க. காலையில் எழும்பி யோசித்தா ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன விஷயம் யாரையோ பற்றி எவரையோ பற்றி ஏதோ கதைச்சதுக்கு உங்களோட வீட்டுக்குள்ளே சண்டை வந்திருக்கும். என்ன காரணத்துக்காக சண்டை வந்ததுன்னு பார்த்தால் தகுந்த காரணங்கள் எதுவுமே இருக்காது. காரணம் இல்லாமல் சண்டை வருவது, மூன்றாவது மனிதருடைய தலையீட்டினால சண்டை வருவது, அடுத்தவங்களுக்காக பேசி சண்டை பிடித்து கொள்வது, இந்த மாதிரி பலவிதமான சண்டை. இதுக்கெல்லாம் இதுதான் காரணம். காரணம் இல்லாமல் சண்டை வருவதற்கு காரணம் கண் திருஷ்டி தோஷம் உண்டு. அபச சகுனங்கள் வீட்டில் நடப்பது. வீட்டில் மீன் வளர்க்குறோம் ஐயா, மீன் அடிக்கடி செத்து போகுது. வீட்டில் நாய் வளர்த்தோம், நாய் செத்து போச்சு. கோழி ஆடு மாடு எல்லாம் செத்து கொண்டே இருக்குது. இந்த மாதிரி அபச சகுனங்கள். வெள்ளிக்கிழமை காலையில் ஐயா குளித்து சாமி கும்பிட்டு லட்சுமிக்கு முன்னுக்கிருந்து குங்குமத்தை கையில் எடுத்துன்னு வைக்கிறதுக்கு கை தவறி குங்குமம் வெளுத்து விட்டது. செவ்வாய்க்கிழமை ஐயா காலையில் சாமி கும்பிட்டு முகத்தை போய் கண்ணாடியில் பார்த்தேன். கை தட்டி கண்ணாடி விழுந்து முகம் 10 வருஷமாக முகம் பார்த்து வந்த கண்ணாடி சுக்கு நூறாக உடைந்து விட்டது. இந்த மாதிரி அபச சகுனங்கள். அரிசிக்கு உப்பு போடுறதுக்கு உப்பு பாத்திரத்தில் கையெடுத்தேன், கல்லுப்பு கை தவறி விழுந்து வீடு பூரா சிந்திட்டுது. கண்ணாடி படம் உடைஞ்சிட்டு நான் 5 வருஷமாக கும்பிட்டு வந்த சாமி படம் கைப்பட்டு நழுவி விழுந்து உடைந்து விட்டது. இந்த மாதிரியான மங்களகாரம். கையில் அரிசி எடுத்தேன், கீழே கொட்டிட்டுது. மரக்கறி வெட்டைக்கில் கை வெட்டுப்பட்டுட்டுது. ஊதுபத்திய கையில் சுட்டுட்டுது. இந்த மாதிரி அபச சகுனங்கள் எல்லாம் அடிக்கடி வீட்டில் நடந்து வந்தால் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு கந்திருஷ்டி தோஷம் உண்டு என்று அறிந்து கொள்ளுங்க. அதே மாதிரி கழுத்து வலி. இந்த கழுத்தில் பிடரியில் ஒரே வலியாக இருக்குது. டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுத்தும் சரி வரல. ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டேன், எஸ்டே எடுத்து பார்த்துட்டேன், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தலானியில் பிழை மாதிரி கழுத்து வலி வலிச்சு கொண்டே இருக்குது. கண்ணூறு கந்திருஷ்டி நாதிட்டி காரியத்தடை செய்வின சூரிய தோஷம் இருந்தால் உடம்புல கழுத்து பகுதி அடிக்கடி வலி ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். கால் எரிகிறது. எனக்கு சுகரும் இல்லை, ப்ரெஷரும் இல்லை, டயபெட்டிஸ் ஒன்றும் இல்லை. எனக்கு சின்ன வயசு ஆனாலும் கால் கத்தன்னு எரியுது. ராத்திரி படுத்து தூங்க முடியல. காலில் நெருப்பு சுட்ட மாதிரி எரியுது. ஒருத்தருக்கு 60 வயசு ஆகிட்டுது, 20 வருஷமாக சுகர் இருக்குது, காருக்கு போகிற ரத்த நரம்புகள் பழுதாக போயிட்டு கால் எரியுதுன்ற காரணம் இருக்குது. 25 வயது இளைஞன், அவனுக்கு சுகரும் இல்லை, ப்ரெஷரும் இல்லை, கொலஸ்ட்ராலும் இல்லை, ஆனால் கால் எரியுதுன்றா இதற்கு இதுதான் காரணம். கால் எரிகிறது. அடிக்கடி கொட்டாவி விடுவதை பார்த்துருப்போம். முக்கியமாக சீரியஸாக பேசக்குள்ள கூட கொட்டாவி ஆண்டு வாயை திறந்து பெருசாக கொட்டாவி விடுவினோம். அடிக்கடி கொட்டாவி விடுவது கூட இந்த மாதிரி தோஷம் உள்ளவர்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம், எதிலும் ஆர்வம் இல்லை, எதிலும் உற்சாகம் இல்லை, தேவையில்லாமல் சிந்தனைகளை பற்றி நடக்காத விஷயங்களை பற்றி யோசிக்கிறது, எப்பவுமே மூஞ்சியை தூக்கி கொண்டு இருக்கிறது, கொட்டாவி விடுவது, இது சோம்பல் தனம். நான் முதலே சொன்ன மாதிரி எதை செஞ்சாலும் ஒரு சோம்பேறித்தனம். முழுமையாக அதில் ஈடுபாட்டுடன் செய்வதில்லை. ஏனோ தானோண்டு தொழிலுக்கு போகிறது, ஏனோ தானோண்டு படிக்கிறது, ஏனோ தானோண்டு வியாபாரம் செய்கிறது, பெரியவர்களோடு எரிஞ்சு விழுறது, பெரியவர்கள் சொல்ல கேட்காமல் இருப்பது. காலையில் எழும்பாமா ஒவ்வொரு நாளும் தட்டி அம்மாட்ட கேட்டால் சொல்லுவான், இவனை எழுப்புறதுண்டா பெரும்பாடு. இவனை எழுப்புறதுக்கு அரை மணித்தியாலம். 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும்னா 5 மணிக்கே இவனை எழுப்பினா தான் கடைசி ஒரு 6:30 மணிக்காவது எழுப்புவான்
என்று சோம்பேறித்தனமாக இருப்பது. அடுத்தது உணவு ஜீரணமாகாதது, சாப்பிட்டோன்னு ஏப்பம் விடுறது, சாப்பிடக்குள்ள தொண்டை அடைக்கிறது, அடிக்கடி விக்கல் எடுக்கிறது, ஒரே ஏப்பம் விட்டு கொண்டு இருக்கிறது, சாப்பாடு செமிக்காது, சாப்பிட்டதையே செமிக்குது இல்லைன்னு சொல்லுவேன் சில பேர், செமிபாட்டில் இருக்கிறது. இது ஒரு விஷயம். ஏதோ விஷயங்களை பேசுவது, சம்பந்தம் இல்லாமல் பேசிவினோம். இந்த மாதிரி தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்றுக்கும் தொடர்பு இருக்காது. ஏதோ ஒரு விஷயத்தை பேசக்குள்ள இன்னொரு விஷயத்தை பேசினோம், இன்னொரு விஷயத்தை பேசக்குள்ள இந்த விஷயத்தை, சம்பந்தம் இல்லாத தொடர்பு இல்லாமல் ஏதோ விஷயங்களை பேசுகிறது. அதே மாதிரி மனசில் குழப்ப நிலையில் இருப்பது, மனசில் சிந்தனை தெளிவில்லை, எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு அவர்களால் செய்ய முடியாது, எல்லாத்துக்கும் குழம்பிக்கொண்டு ஒரு குழப்பமான ஒரு ஸ்திரமான புத்தி இல்லை, நம்பிக்கையோடு எதையும் செய்ய மாட்டார்கள், தன்னம்பிக்கையற்றவர்களாக காணப்படுவது, குழம்பிக்கொண்டே. சில பேரை பார்த்தீங்கன்னா தெரியும், தானும் குழம்பி அடுத்தவனையும் குழம்பிக் கொள்வான். ஒரு மணிக்கூரில் நேரத்தை கூட சரியாக பார்க்க மாட்டான். அது கூட 9:30 ஆச்சுதான் இருக்காதே, இப்போ தானே 8 மணி ஆச்சுது. இந்த மாதிரி மனசில் தேவையில்லாத குழப்பங்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் பிரத்யங்கரா தேவியை வழிபடுவது, துர்க்கை அம்பாளை வழிபடு, சக்கரத்தாழ்வார்களை வழிபடுவது, இந்த பிரச்சனையில் இருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.